கடந்த 1999ஆம் ஆண்டு இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார் அவர்களுடைய இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பில் திரையரங்குகளில் வெளியான ஒரு திரைப்படம் தான் படையப்பா திரைப்படம். இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா, அப்பாஸ், மணிவண்ணன், ரமேஷ் கண்ணா, ரம்யா கிருஷ்ணன் போன்றவர்கள்லாம் நடித்திருந்தாங்க. ஸோ எப்போதுமே ரஜினிகாந்தோடைய திரைப்படம் அப்படின்னாலே ரஜினிகாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, வரவேற்பு அப்படிங்கிறது மக்களிடத்தில், ரசிகர்களிடத்தில் கிடைக்கும். ஸோ இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு கிடைத்ததோ அதே அளவுக்கு ஈக்குவலாக நீலாம்பரி அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கிடைத்திருந்தது. ஸோ இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் பர்டிகுலராக இந்த நீலாம்பரி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ரம்யா கிருஷ்ணனுடைய ஃபிலிம் கேரியர்லேயே ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்குது. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நோட்டபிள் கேரக்டராகவும் இந்த கேரக்டர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த ரோலை ரம்யா கிருஷ்ணனுக்கு முன்னாடி யார் பண்ணுறதா இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நடிகை மீனா அவர்கள் பண்ணுறதா இருந்தாங்களாமா. ஸோ இதை மீனா அவர்களே ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீலாம்பரி கேரக்டரில் நான் தான் நடிக்கிறதா இருந்தேன். ஆனால் நான் நிறைய பாசிட்டிவ் ரோல்ஸ் பண்ணிகிட்டே வந்ததுனால இடையில எந்த ஒரு நெகட்டிவ் ரோலும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மூவி வந்துட்டு நான் ரிஜெக்ட் பண்ணேன், எனக்கு வேணாங்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி கருத்து பகிர்ந்துருக்கிறாங்க.